Django REST frameworkல நம்ம கிரியேட் பண்ற மாடல்ஸ்க்கு எப்படி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். நீங்களும் அதை பார்க்கலன்னா அதுக்கான வீடியோவும் இதே பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து எப்போ கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு மாடலை வந்து நம்ம லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பேரண்ட் மாடலில் இருக்கிற ஒரு டேட்டாக்காக சைல்டு மாடலில் எவ்வளோ ரெஃபரன்ஸ் டேட்டா வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி சைல்டு மாடலில் இருக்கிற ஒரு டேட்டா வந்து எத்தனை பேரண்ட் மாடல் டேட்டா கூடயும் ரெஃபரன்ஸில் வந்து இருக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டு மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று கோர்ஸ் அப்படிங்கிற மாடல், இன்னொன்று ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாடல். அண்ட் டெக்னிக்கலாக வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு கோர்ஸை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் படிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். ஸோ இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியல் டைம் சுச்சுவேஷன் வந்து எடுத்துக்கங்க. இப்போ நீங்களே வந்து ஒரு வெப் டெவலப்பர் ஜாப்க்காக ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு கோர்ஸை வந்து படித்து முடிச்சுட்டு அடுத்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கோர்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் கோர்சஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒரு கோர்ஸை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தங்கனால மல்டிபிள் கோர்சஸை வந்து ஸ்டடி பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஒரு கோர்ஸை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் ஸ்டடி பண்ண முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து வரும்போது நம்ம ஃபாரின் கீ ஃபீல்டும் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்க இந்த மெனி டு மெனி ஃபீல்டு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கோர்ஸ் மாடலை ஸ்டூடெண்ட் மாடலுக்குள்ள மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு மூலிமா கனெக்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் இது என்னதான் ஸ்டூடெண்ட் மாடலுக்குள்ள இந்த கனெக்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தாலும் மைக்ரேஷன் அண்ட் மைக்ரேட் வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் மாடலாக வந்து கிரியேட் ஆயிரும். ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பார்த்தபோது அந்த மாதிரி மாறாது. ஏன்னா அதில் பேரண்ட் டேட்டாக்கு ஒரு ரெஃபரன்சிங் சைல்டு டேட்டா மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து கிராஸ் ரெஃபரன்ஸாக பேரண்ட் மாடல் அண்ட் சைல்டு மாடல் வந்து எப்படி வேணாலும் டேட்டாவை வந்து பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டேபிளை பேக்ரவுண்டில் கிரியேட் பண்ணும். நம்ம ஃபாரின்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் மூணாவது ஒரு மாடலை வந்து நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இந்த மெனி டு மெனி ஃபீல்டு யூஸ் பண்ணும்போது இந்த மூணாவதாக நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ண வேண்டிய மாடலை இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்கும். இப்போ நான் மைக்ரேஷன் அண்ட் மைக்ரேட் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். அண்ட் அந்த மாடலை டேட்டா பேஸில் ஓப்பன் பண்ணியும் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கோர்ஸ்க்கான டேபிள் வந்து இருக்குது. இதில் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம மாடலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் மாடல் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான டேபிள் வந்து பார்த்தோன்னா ஐடியும் நேம் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ மற்ற ஃபீல்டு என்ன மென்ஷன் பண்ணாலும் அது எல்லாமே இந்த இடத்துல வந்து இருந்திருக்கும். பட் கோர்ஸை வந்து நம்ம என்னவா மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா மெனி டு மெனி ஃபீல்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது என்ன ஆகுனா இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டேபிளாக செப்பரேட்டாக வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே டேட்டா பேஸ் வந்து பார்த்தோன்னா இந்த டேபிள்ஸ் லிஸ்ட்டில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ரெஃபரன்ஸ் டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்கும். கோர்ஸ் ஸ்டூடெண்ட் ரெண்டு கம்பைனாக இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் கோர்சஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை இங்கே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன வந்து கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த டேபிளுக்கான யூனிக்யூ ஐடி, அது போக ஸ்டூடெண்ட்டோட ஐடி அண்டு கோர்ஸோட ஐடி. ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் மட்டும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பார்க்கும்போது லிட்டில் கன்ஃபியூஷனாக வந்து இருக்கும். இப்போ நம்ம டேட்டாவை சேவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அண்ட் இந்த மாடல்ஸ்க்கு தேவையான சீரியலைசர் வந்து நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். அண்ட் வியூஸும் மாடல் வியூ செட்டை வச்சு எழுதியிருக்கேன். அண்ட் அதுக்கு தேவையான ரவுட்டர் யூஆர்எல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வியூஸில் ஏபிஐ வியூவை பேஸ் பண்ணியும் இந்த மெனி டு மெனி ஃபீல்டுக்கான கோடு வந்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மாடல் வியூ செட்டை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏபிஐ வியூக்கான கோடை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ யூஆர்எல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ் யூஆர்எல் கூட கோர்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணோன்னா நம்ம புது கோர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து கால் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட் டேட்டா வித் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கிரியேட் வந்து பண்ணிக்க முடியும். பேஸ் ரவுட்டிங் நேம் வந்து மாடல் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ சர்வரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் சர்வரை ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ போஸ்ட்மேன் வந்து எடுத்துக்கலாம். ஒரு புது ரிக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே http://127.0.0.1:8000/model/
கோர்ஸ் ஸ்லாஷ். ஸோ ஃபஸ்ட்டு கெட் ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுறேன். நம்ம இன்னும் எந்த கோர்ஸை ஆட் பண்ணாததுனால எம்டி லிஸ்ட் வந்து ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ டேட்டா பேஸில் டேபிள் எடுத்து வியூ பண்ணாலும் இன்னும் அதில் எந்த டேட்டாவும் வந்து இல்லை. இப்போ வந்து நம்ம சில கோர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பாடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே ரா ஜேசன் வந்து செலக்டில் இருக்கணும். ஸோ இங்கே டிக்ஷனரி ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபீல்டு வந்து நம்ம நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து வச்சுருக்கோம். இப்போ அந்த 2 வேல்யூவும் கொடுத்து நம்ம புது கோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேம், இதுக்கான வேல்யூ பைத்தான் ஃபுல் ஸ்டாக். அண்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஸோ இங்கே வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் மெத்தடை போஸ்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஐடியோட அந்த டேட்டாவை ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்கு. அண்ட் இன்னொரு டேட்டா வந்து இங்கே ஆட் பண்ணிக்குவோம், மெரின் ஸ்டாக். ஸோ இதுக்கான ரிக்வெஸ்ட்டையும் ரைஸ் பண்ணிட்டேன், டேட்டா கிரியேட் ஆயிருச்சு. அண்ட் இங்கே ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை வந்து க்ளவுட் கோர்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துடலாம். இப்போ இதையும் சென்ட் வந்து பண்ணிட்டேன். அண்ட் நமக்கு டேட்டா கிரியேட் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு இந்த டேபிளை வந்து ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். நமக்கு 3 கோர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கான டேட்டாவை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கான ஏபிஐ வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கோர்ஸுங்கிற ரவுட் நேமுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ரவுட் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே மாடல் ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கெட் ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். இப்போ சென்ட் வந்து கொடுக்குறேன். இன்னும் நம்ம எந்த ஸ்டூடெண்ட்டையும் ஆட் பண்ணாததுனால நமக்கு எம்டி லிஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸாக வந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் மாடலும் கோர்ஸ் மாடலும் லிங்க் ஆகி எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மாடல் வந்து ஸ்டூடெண்ட் கோர்ஸ் அப்படின்னு வந்து பேக்ரவுண்டில் கிரியேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். இதில் ஸ்டூடெண்ட்டுக்கான ஐடியும் கோர்ஸ்க்கான ஐடியும் ரெண்டுமே வந்து இங்கே ரெஃபரன்ஸாக வந்து இருக்கும். பட் இதை வந்து நம்ம செப்பரேட்டாக கிரியேட் பண்ண முடியாது. இந்த ஸ்டூடெண்ட் மாடல் கூட சேர்த்து தான் வந்து நம்ம அதுக்கான டேட்டாவையும் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு வந்து கோர்ஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட் மாடலுக்குள்ளே இருக்கிற ஃபீல்டு மூலிமா தான் கிரியேட் வந்து ஆகிருக்கு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான டேட்டாவை மட்டும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட் டேட்டா கூட சேர்ந்து அவங்களுக்கான கோர்ஸ் ரெஃபரன்ஸையும் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ரெண்டுக்குமே இந்த மாடல் ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சேம் ஏபிஐ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டேட்டாவை மட்டும் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இல்லாமல் மற்ற ஃபீல்டு என்ன வச்சுருக்கிறோமோ அதை மென்ஷன் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஃபீல்டுன்னு பார்க்கும்போது இங்கே நேம் மட்டும் இருக்குது, அதுக்கான டேட்டாவை மட்டும் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி செப்பரேட்டாக டேட்டாவை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மெனி டு மெனி ஃபீல்டை வந்து நல் ஈக்குவல் டு ட்ரூவாக வந்து செட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே போஸ்ட்மேன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த 2வது கீயை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு கீயில் நேம்க்கான வேல்யூவாக என்னோட நேமை வந்து கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே மெத்தட் வந்து போஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுறேன். இப்போ கோர்ஸ் ரெஃபரன்ஸ் எதுவுமே கொடுக்காதனால கோர்சஸ் வந்து எம்டி லிஸ்ட்டாக வந்து ரிட்டன் ஆகிருக்கு. பட் ஸ்டூடெண்ட் மாடலில் டேட்டா வந்து கிரியேட் ஆகிருச்சு. ஐடி 1 அண்ட் நேம் வேல்யூ வந்து என்னோட நேமையும் அக்செப்ட் பண்ணியிருக்கு. டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு இந்த ஸ்டூடெண்ட் மாடலை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டேபிளில் டேட்டா ஆட் ஆகிருக்கு. இதே வந்து ஸ்டூடெண்ட் கோர்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் மாடலில் வந்து டேட்டா எதுவும் ஆட் ஆகிருக்காது. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை கோர்சஸ் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இண்டிவிஜுவலாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். வேணும் அப்படிங்கும்போது நம்ம கோர்ஸ் ரெஃபரன்ஸோட சேர்த்தியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நேம் வந்து ராம் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்கான கோர்ஸ் ரெஃபரன்ஸை வந்து நான் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கோர்சஸ்ங்கிற கீ வந்து கொடுத்துட்றோம். அண்ட் இங்கே கீக்கான வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிள் வேல்யூவை மேப் பண்ணாலும் சரி, மல்டிபிள் வேல்யூஸை மேப் பண்ணாலும் சரி, நம்ம அந்த ரெஃபரன்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஃபீல்டோட வேல்யூவை வந்து லிஸ்ட்டு தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவாக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா கோர்ஸ் மாடலில் ஆல்ரெடி இருக்கிற ஏதோ ஒரு கோர்ஸோட ஐடியை வந்து கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏடபிள்யூஎஸ் கோர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதோட ஐடி வந்து 3. ஸோ இங்கே போஸ்ட்மேனில் இந்த கோர்சஸோட லிஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே 3 அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும்.
இப்போ நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்னான டேட்டாவை பார்க்கும்போது கோர்ஸஸ்க்குள்ள 3 அப்படிங்கிற அந்த ஐடி வந்திருக்கு. இப்போ டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் மாடலை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் டேட்டா ஆட் ஆகிருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் கோர்ஸ் மேப்பிங் மாடல் எடுத்துக்குவோம். ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ டேபிள் டேட்டாவை பார்க்கும்போது ரெக்கார்டோட ஐடி 1 அண்ட் இதில் ஸ்டூடெண்ட்டோட ஐடி 2, கோர்ஸோட ஐடி 3. ஸோ இது எப்படி மேப் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி 2 அப்படிங்கும்போது அது இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த செகண்ட் ஸ்டூடெண்ட் மென்ஷன் பண்ணோம், ராம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட். அண்ட் கோர்ஸ் ஐடி 3 அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்காக ஏடபிள்யூஎஸ் கோர்ஸ் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்கான ஐடி 3 கொடுத்துருந்தோம். அந்த 3 இங்கே ரெஃபரன்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் இந்த மாதிரி தான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் மூலிமா நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணலாம், மல்டிபிள் கோர்சஸ் அவங்க எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இங்கே நேம் என்ன செட் பண்ணுறேன்னா ஜான் அப்படின்னு கொடுக்குறேன். ஜான் 2 கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக இருக்க பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கும், ரெண்டாவதாக இருந்தால் மெரின் ஸ்டாக்கும், இந்த 2 கோர்ஸும் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஐடி 1,2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கான கோர்ஸ் ஐடி 1 and 2 தான். இப்போ அதை மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறேன். இப்போ தேர்ட் ஸ்டூடெண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணிருச்சு. அவங்களுக்கான கோர்ஸ் ரெஃபரன்ஸ் 1 and 2 கொடுத்துருக்கோம். இப்போ டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட் மாடலை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். தேர்ட் ஸ்டூடெண்ட் ஆட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட ஐடி 3. இப்போ இந்த மேப்பிங் டேபிள் எடுப்போம். ஸோ இங்கே இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது 2 டேட்டா கிரியேட் ஆகிருக்கு. ஒன்று ஸ்டூடெண்ட் ஐடி 3க்காக கோர்ஸ் ஐடி 1 மேப் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி 3க்காக கோர்ஸ் ஐடி 2 மேப் ஆகிருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் 2 கோர்ஸுக்கு ரெஃபரன்ஸ் ஆகுறதுனால 2 இண்டிவிஜுவல் ரெக்கார்டாக இங்கே சேவ் ஆகிருக்கும். அண்ட் அடுத்ததாக என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை கோர்ஸ் இல்லாமல் தான் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதை பேட்ச் ஆர் புட் மெத்தடை வச்சு நம்மளால் பண்ண முடியும். அண்ட் ஐடியை கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்காக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ போஸ்ட்மேன் என்ன பண்ணலான்னா ரிக்வஸ்ட்டோட மெத்தடை பேட்சாக மாற்றிக்கிறேன். இப்போ எந்த ஸ்டூடெண்ட்காக நம்ம ஒரு கோர்ஸை ஆட் பண்ணணுமோ அவங்களோட ஐடியை மென்ஷன் பண்ணணும். ஸோ 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஐடி 1ல் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கோர்ஸ் எதுவுமே அலோகேட் ஆகலை. அண்ட் இங்கே நேம் மென்ஷன் பண்ண தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கோர்ஸ்க்கான வேல்யூ மட்டும் கொடுக்குறேன். இப்போ கோர்ஸோட ஐடி 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 2 அப்படிங்கும்போது மெரின் ஸ்டாக் கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது கோர்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லாமல் கிரியேட் ஆன ஸ்டூடெண்ட்க்கு அப்டேட் மெத்தட் மூலிமா ஒரு புது கோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மேப்பிங் டேபிள் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் ஐடி 1க்காக கோர்ஸ் ஐடி 2 மேப் ஆகிருக்கு. அண்ட் இது ஏன் ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கான ப்ரைமரி ஃபீல்டாக ஸ்டூடெண்ட் எடுத்துக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட் மாடல் மூலிமா தான் நம்ம மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் ஐடி ஆட் பண்ணிக்கும். ஸோ ஐடி 1க்காக என்னெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அதெல்லாம் டாப்பில் வரும், 2க்காக ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கும். பட் அதுக்காக ஐடி அலோகேஷன் மாறாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஐடி 1, 2, 3 அதுக்கப்புறம் தான் 4 வந்திருக்கு. ஜஸ்ட் அது நமக்கு ஷோ பண்ணும்போது ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஷோ பண்ணதே தவிர ஸ்ட்ரக்சர்டாக பார்த்தோன்னா அது நார்மல் நம்பர் ஆர்டரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸை மாடல் வியூ செட் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் எல்லாம் அதுவே நடந்துக்கும். இதே நீங்கள் ஏபிஐ வச்சு போஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோன்னா அந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஃபீல்டை விட்டுட்டு மற்ற ஃபீட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக என்ன கிரியேட் பண்ணியிருக்கிறோமோ அதை மட்டும் மேனுவல் மெத்தடுக்குள்ளே ஃபீட் பண்ணணும். அண்ட் அதை சேவ் பண்ணியிருக்கணும். அதை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோன்னா எந்த ஃபீல்டில் அந்த மாடலுக்கு டேட்டாவை மேப் பண்ணுற அந்த லைனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு டாட் கொடுத்து அந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபீல்டை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் செட்டுங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ்க்கான டேட்டா இல்லை நார்மலாக மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுற அந்த ஃபீல்டுக்கான டேட்டா என்னவோ அதை ரிக்வஸ்டட் டேட்டாவிலேருந்து எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பண்ணாதான் ப்ராப்பராக அந்த பேக்ரவுண்டில் கிரியேட் பண்ண அந்த மேப்பிங் மாடலில் போயிட்டு டேட்டா சேவ் ஆகும்.
இதை பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் டைரெக்டாக இங்கே கோர்சஸ் அப்படின்னு கொடுத்து இந்த ரிக்வஸ்டட் டேட்டாலேருந்து கோர்சஸ் எடுத்து மேப் பண்ணோம் அப்படின்னா இது ஸ்டோர் ஆகாது, எரர் தான் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதை வந்து நான் அண்டு வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கான ஏபிஐ வந்து இங்கே மெனி அப்படிங்கிற பேரில் பார்த்து வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை கால் பண்ணும்போது model/many அப்படின்னு வந்து கால் பண்ணணும். அதே மாதிரி ஏபிஐ வியூ வந்து நம்ம நிறைய டீட்டெயில்டாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ கெட் போஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான புட் அண்ட் பேட்ச் டெலிட் லாஜிக்கும் வந்து நீங்கள் ஓனாக ரைட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் நம்ம சேனலோட பெய்டு மெம்பராக ஜாயின் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். அண்ட் Django REST ஃப்ரேம்வொர்க்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.